بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك. வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாராந்திர அமர்விலே இன்று நம்மிடையே இலங்கையை சார்ந்த சகோதரர் ஹுசைன் சலஃபி அவர்கள் விடைபெறும் நேரம் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக இறுதி தூதர் மாமனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் நம் மக்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகிலும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையுடன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஏனைய மக்களுக்கும் மெத்தி வைத்து ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நாம் எல்லோரும் இங்கே பெரும் திரளாக குழும்பியிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இன்று விடைபெறும் வேலை என்ற தலைப்பில் என்னிடம் இருக்கின்ற சிறு விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கின்ற எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒரு விடை கொடுக்கின்ற தருவாய நேரத்தை கொடுத்திருக்கின்றான். மனிதனை பொறுத்த மட்டில் அவனது வாழ்க்கையை 4 கட்டங்களாக பிரித்திருக்கின்றார்கள். முதல் கட்டம் என்னவென்று சொன்னால், அவன் தனது தாயுடைய வயிற்றில் ஜனித்திருந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதங்கள் ஆன பின்னால் அந்த வாழ்க்கைக்கு விடை கொடுத்து வருகின்றான். கருவறை வாழ்க்கைக்கு விடை கொடுத்து விட்டு உலக வாழ்க்கைக்கு வந்து சேருகின்றான். இரண்டாவது கட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் இந்த தாரில் இந்த பூமியில் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் இஸ்லாமிய அகீதாவில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கின்றான், எப்படி அந்த மனிதன் தனது வாழ்க்கையை அல்லாஹும் ரசூலும் அல்லாஹுடைய வஹி சொன்னது போன்று அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ, அவன் இந்த உலகத்துக்கு விடை கொடுக்கின்ற போது எப்படி இருப்பான்? ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு எப்படி தனது வாழ்க்கை முடிகின்ற போது தனது அஜல் முடிகின்ற போது இந்த உலகத்துக்கு எப்படி விடை கொடுக்க வேண்டும்? இந்த உலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்து விட்டால் மூன்றாவது கட்டமாக திரையுலக வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, அல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய மன்னரையுடைய வாழ்க்கை, இது எப்படி இருக்கும்? எவ்வளவு படுபயங்கரமானதா இருக்கும்? மறுமை வாழ்க்கை எப்படிதான்? 4வது கட்டம் மறுமை வாழ்க்கை. அப்ப இந்த 4 பகுதிகளாக மனித வாழ்க்கையை பிரித்துக் கொண்டால் இரண்டாவது பகுதியில் ஒரு மனிதன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பான் என்று சொன்னால், அவன்தான் சரியான முறையில் இந்த வாழ்க்கைக்கு தற்காலிக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது அவன் வெற்றி பெற்றவனாக, அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டவனாக, கவலைப்படாதவனாக, உத்தரவாதம் அளிக்கப்பட்டவனாக அவனது பிரியாவிடை அந்த விடை கொடுப்பது அந்த விடை வருகின்ற வேலை அமைந்துவிடும். அதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த பூமியுடைய வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆதமும் ஹவ்வாவும் பூமிக்கு வருகின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற முதல் செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகின்ற உலக வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையை வைத்துத்தான் இந்த 2 வாழ்க்கையும் திரைமறை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பர்ஸகுடைய வாழ்க்கையும் மறுமையில் நாங்கள் போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த மஹ்ஷரில் நிற்க போகின்ற அந்த வாழ்க்கையும் அமைந்துவிடும்.
அப்ப இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பர்சகுடைய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அபயம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா கல்வி கலை ஞானங்களையும் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள். வானவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், மரியாதை கொடுத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். அல்லாஹ் தஆலா எப்படி சிலாஹத்தை சொல்லுகின்றான் என்று சொன்னால், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களையும் படித்துக் கொடுத்து விட்டார். என்னென்ன கலைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்றதோ அவ்வளவு கலைகளையும் அவ்வளவு பேர்களையும் எவையெல்லாம் உலகத்தில் மர்மை வரைக்கும் தோன்றவிருக்கின்றதோ கண்டுபிடிக்கவிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்துக்குரிய அவ்வளவு விளக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அந்த ஜீன் அவரிடத்தில் இருக்கின்றது. அதனால்தான் அந்த வானவர்களுக்கு இவரை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அறிவு ஞானத்தை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், இவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட மனிதராக இருக்கின்றார். அப்ப மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கையை எப்படி சௌகரியமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கு தான் அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மூன்றாவது கட்ட வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கைக்கும் மஹ்ஷரல் வாழ்க்கை இருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கைக்கும் வெற்றிகரமானது அந்த இரு வாழ்க்கையும் அமைய வேண்டும். அந்த வாழ்க்கையை அவன் அபயம் அளிக்கப்பட வேண்டும், பயமில்லாதவனாக கவலைப்படாதவனாக அல்லாஹ்வை சந்தித்து சுவர்க்கத்தை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஞானம் கை கொடுக்காது. அப்ப எந்த ஞானம் கை கொடுக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இஹ்பிது ஜமீஅன், நீங்க பூமிக்கு போய் விடுங்கள். فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. இதுதான் மனித சமூகத்துக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி. மனித சமூகத்துக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி என்ன செய்தி என்று சொன்னால், ஆதம் ஹவ்வா நீங்கள் பூமிக்கு போய் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உனது அறிவு சொல்வது போன்று வாழ முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஞானம், அந்த விளக்கம், அந்த வியாக்கியானம் சொல்லுவது போன்று வாழ முடியாது. நீ எப்படி வாழ வேண்டும், வாழுகின்ற போது எப்படி வணக்கங்களை செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எப்படி ஏனைய வணக்கங்களை செய்ய வேண்டும் என்பதை நான் வஹி மூலம் உங்களுக்கு அறிவித்து தர வேண்டும். நான் உனக்கு கட்டளைகளை பிறப்பிக்க வேண்டும். எனது தூதுவர்கள் வருவார்கள், ரசூல்மார்கள் வருவார்கள், வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அவருடைய வாழ்க்கையை சீரான சரியான திசையை நோக்கி அமைத்துக் கொள்வதற்கு இந்த நபிமார்கள், தூதுவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு வழிகாட்டிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில். அப்ப மனித சமூகம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உலகத்துக்கு நீங்கள் பிரியாவிடை கொடுக்கின்ற போது, உலக வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து இதற்கு விடை கொடுக்கின்ற போது நீ பயமில்லாமல் சந்தோஷம் மிகுந்தவனாக அபயமளிக்கப்பட்டவனாக நீ பிரியாவிடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் தருகின்ற கட்டளைகளை ஃபமன் தபிய ஹுதாய, எனது கட்டளைகளை எனது வழிகாட்டுதலை நீங்கள் அணுவணுவாக பின்பற்றுவோம். நான் சொல்லுகின்ற வழிகாட்டுதல்களை சரியான முறையில் விளங்கி தெரிந்து நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அபயம் அளிக்கப்படும். நீங்கள் பிரியாவிடை விடை கொடுக்கின்ற போது, கடைசி மூச்சை எண்ணுகின்ற போது நீங்கள் அல்லோலப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்? நீங்கள் சரியான முறையில் உங்களது இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் பேசுகின்றான். இருந்தாலும் அடிக்கடி எல்லா மேடைகளிலும் பேசப்படுகின்ற உங்களுக்கு தெரிந்த ஒரு சூரா, அந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை மிகவும் சுருக்கமாக அப்படியே பிழிந்து சொல்லிவிடுகின்றான். என்ன சொல்லுகின்றான் சொன்னால், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலாகாலமாக இந்த உலக வாழ்க்கையை எப்படி இந்த மனித சமூகம் அமைத்துக் கொண்டது, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பிரியாவிடை கொடுத்து பிரிந்து செல்கின்ற போது ஒரு சாரார் வெற்றி பெற்றிருப்பதையும் இன்னொரு சாரார் தோல்வி அடைந்திருப்பதையும் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸூர், காலாகாலமாக மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், எல்லா நபிமானுடைய வாழ்க்கையை எடுத்தாலும் ஒரு சமூகம் வெற்றி பெற்றிருக்கின்றது, அந்த சமூகம் இந்த வாழ்க்கைக்கு சரியான பிரியாவிடையை கொடுத்திருக்கின்றது, இன்னொரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கின்றது, இன்னொரு சமூகம் நஷ்டவாதிகளாக இருக்கின்றார்கள். இந்த குர்ஆன் ஃபிர்அவுனை பற்றி பேசுகின்றது, ஹாரூனை பற்றி பேசுகின்றது, ஹாமானை பற்றி பேசுகின்றது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மனைவியை பற்றி பேசுகின்றது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மகனை பற்றி பேசுகின்றது. இவர்கள் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது நஷ்டப்பட்டவர்கள். ஏன் நஷ்டப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான் மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கின்ற என்று சொல்லி. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை. இல்லல்லதீன ஆமனு,
உலகத்தில் நீங்க சரியான முறையில் வாழ்ந்து உங்களது பிரியாவிடை நாங்கள் விடைபெறுகின்ற வேலை சரியான முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நான் அல்லாஹ்வை நம்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு ரசூலை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லிவிட்டு எமது வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருந்தால், நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால், காலாகாலமாக மனித சமூகம் நஷ்டத்தில் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், எல்லா நபிமார்களை எடுத்து பார்த்தாலும் 2 பகுதிகளாக பிரிகின்றது. வெற்றி பெற்றவர்கள், தோல்வி அடைந்தவர்கள். எல்லா நபிமார்களையும் பார்க்கலாம். அப்ப அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஏன் இந்த வாழ்க்கையை இப்படி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாங்கள் உலகத்தில் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் 30, 40, 50, 60, 70 வருடங்கள் நாங்கள் வாழுகின்றோம் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால் இந்த சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுட்காலம் approximately எப்படி என்று சொன்னால் பைன 60 வஸபும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் 60-70 இடைப்பட்ட காலம், 60-70 வருடங்கள் தான் பொதுவாக மனித இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு அந்த ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விதிவிலக்காக 1, 2, 3 சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் வாழுகின்ற போது எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வெற்றி பெற்ற மனிதர்களாக கருதுவான், எப்படி வாழ்ந்தால் நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுத்து செல்லுகின்ற போது, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று செல்லுகின்ற போது, உலகத்தோடு அழிந்து விடுகின்ற உறவுகளிடமிருந்து பிரியாவிடை விட்டு எங்களது நிரந்தர வாழ்க்கைக்கு செல்லுகின்ற போது அபயம் அளிக்கப்பட்டவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்களாக, மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக எப்படி பிரியாவிடை கொடுக்கலாம்? அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற அலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஹிபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாஹுருன் வ தகாதுருன் பைனக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம், ஒரு சோதனை களம். அதில் மனிதர்களுடைய அந்த மனோபாவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் என்று சொன்னால், எப்படி ஒரே வீண் விளையாட்டு, தேவையில்லாத பேச்சுக்கள், இருக்கின்ற காலம் வரைக்கும் வாழ்ந்து விட்டு செல்வோம் என்ற போக்கு, அதோடு காசை சம்பாதித்து அதிகரித்துக் கொள்ள வேண்டும், பிள்ளை குட்டிகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இத்தனை பிள்ளை இருக்கின்றது, எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது, நான் உலகத்தில் பெரிய பணக்காரனாக வேண்டும், உலகத்தில் முதல் பணக்காரனாக வேண்டும் என்பதில் தான் இந்த உலகம் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் போட்டி, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழித்துக் கொண்டிருக்கின்றது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். இப்படி பல விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதன் மறுமை சிந்தனையோடு, மஹ்ஷருடைய சிந்தனையோடு, மன்னரையில் நான் எப்படி போய் வெற்றி பெற வேண்டும், மன்னரை வாழ்க்கை என்று சொல்வது எனது கபரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு மனிதன் சிந்திப்பான் என்று சொன்னால், ஒரு மனிதன் அதற்கு அந்த ஆயத்தங்களை சரியான முறையில் செய்து கொள்வான் என்று சொன்னால், அதற்கு தேவையான இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வான் என்று சொன்னால், உண்மையிலேயே அவன் தான் வெற்றி பெற்றவன், உண்மையிலேயே அவன் தான் வெற்றி பெற்றவன். அப்ப ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை இப்படி ஒரு சோதனை களமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், சூரத்துல் முல்கில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? தபாரக்கல்லதி பியதில் முல்க் அல்லதி கலக்கல் மௌத் வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தையும் வாழ்வையும் மரணத்தை ஏற்படுத்தி இருப்பதன் நோக்கமெல்லாம் உங்களில் எவர்கள் நல்ல அமல்கள் செய்துவிட்டு நல்ல முறையில் இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கின்றார்கள், எப்படி இந்த விடைபெறும் வேலையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்கின்றார்கள் என்பதை உரசி பார்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்வும் மரணமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அன்பு சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உலகத்தில் வாழுகின்ற கொஞ்சம் காலத்தில், குறுகிய காலத்தில் அல்லாஹ் தஆலா பொருந்துகின்ற விதத்தில், அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற விதத்தில் அவனது தூதரை நாங்கள் பின்பற்றி அந்த தூதரையும் அல்லாஹ்வை விரும்பி எமது அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அமலையும் நாங்கள் மறுமையோடு உரசி பார்க்க வேண்டும், மன்னரை வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டும். இந்த அமல்கள் என்னை நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்கின்ற போது, இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து பிரிந்து செல்கின்ற போது, நான் மன்னரையில் வைக்கப்படுகின்ற போது எனது வழக்கங்கள், எனது அமல்கள் என்னோடு எப்படி வந்து சேரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து அவனை ஏனைய மக்கள் தூக்கி சென்று அடக்க செல்லுகின்ற போது, ஒரு மையத்தை தூக்கி செல்லுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யத்பஉல் மையத ஸலாத்,
ஒரு மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு செல்லுகின்ற போது, எங்களை தூக்கி செல்லுகின்ற போது 3 விஷயங்கள் எங்களை தொடர்ந்து வரும். அவைகளில் 2 திரும்பிவிடும். அவனது குடும்பம், குடும்ப செல்வாக்கு, சொத்து சுகங்கள் 2 திரும்பிவிடும். ஒன்று அவனோடு நிற்கும், அவனது நல்லமல்கள். அப்ப நாங்கள் உலக வாழ்க்கையில் நாங்கள் பிரியாவிடை கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த விடைபெறும் வேலை, இந்த இறுதி நேரத்தை யாருக்கும் அல்லாஹ் தஆலா அறிவித்து தரவில்லை. எனது அஜல் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் தான் முடியும் என்று சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது இல்முல் கைபில் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் எந்த பூமியில் போய் மௌத்தாகுவான், எந்த மண்ணில் மரணிப்பான், எங்கு போய் மரணிப்பான் என்பதை யாருக்கும் தெரியாது. அப்ப நாங்கள் எங்கிருந்து எந்த இடத்தில் பிரியாவிடை கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த பிரியாவிடை கொடுக்கின்ற நேரம் வருவதற்கு முன்னால் எனது ஆயுள் காலத்தை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான், ரசூல்மார்களை அனுப்பியிருக்கின்றான், வேதங்களை அனுப்பியிருக்கின்றான். ஏன் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் தங்களது வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அப்ப இது பொதுவான ஒரு சிந்தனை. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மனிதனுடைய நிதர்சன வாழ்க்கை எப்படி இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த வீண் விளையாட்டோடு, பெருமை அடிப்பதோடு உலகத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த உலக வாழ்க்கையை தான் அந்த எல்லாமே என்று நினைத்திருந்தால், அவன் உலகத்துக்கு விடை கொடுக்கின்ற போது அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மனிதனுடைய அந்த மென்டாலிட்டி, அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதனுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைத்தால் அவன் நினைப்பான், எப்படிதான் 200 ஆக்குறது. 1000 ரூபாய் கிடைத்தால் நினைப்பான், எப்படி இதை 10,000 ஆக்குறது. ஒரு வீடு இருந்தால் நினைப்பான், வசதி வாய்ப்புகள் கூடுகின்ற போது எப்படிதான் அந்த வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டுறது. ஒரு வீடு என்றால் எப்படி இன்னொரு வீடு வாங்குறது. ஒரு வாகனம் என்று சொன்னால் எப்படி 2 வாகனம் வாங்குறது. இது மனிதனுடைய மனோபாவம், மனிதனுடைய மென்டாலிட்டி இப்படித்தான் இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். உலகத்தில் இருக்கின்ற இந்த பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, உலக ஆசை எது வரைக்கும் தெரியுமா உன்னை அழித்து விடும். நீ எப்போது இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கின்றாயோ, எப்போது உனது விடைபெறும் வேலையாக இந்த உலகம் இருக்கின்றதோ, இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதோ, எப்போது நீ மன்னரையை போய் சந்திக்க போகின்றாயோ, அது வரைக்கும் இந்த ஆசை உன்னை விட்டு வைத்து விடாது. இந்த ஆசை உன்னை விட்டு வைத்து விடாது. அதனால் தாங்கள் பார்க்கின்றோம், அன்பு சகோதரர்களே, பணம், காசு, செல்வம், செல்வாக்கு எல்லாம் வந்தால், நாங்கள் முன்னேறிவிட்டால் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற எல்லா சுகங்களையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமாக முடியாது. நாங்கள் பார்க்கின்ற முன்னேறிய நாடுகளை எடுத்து பார்த்தால், இன்று அதிகமாக ஒரு நாட்டில் தற்கொலை நடைபெறுகின்ற என்று சொன்னால், குறிப்பு புதுசாக வந்த தகவல் என்னவென்று சொன்னால், முன்னர் இப்போது 1 வருஷத்துக்கு முன்னால் ஜப்பானில் தான் அதிகமான தற்கொலைகள் நடக்கின்றது. உலகத்தில் தொழில்நுட்பத்தில் உச்சியில் இருக்கின்ற நாடு, அவர்களுடைய யாருக்கும் போட்டி போட முடியாது. ஆனா அந்த நாட்டில் அதிகமான தற்கொலைகள் நடக்குது. ஏன் நடக்குது? உள்ளத்துல நிம்மதி இல்ல, மார்க்கத்தை பத்தி தெரியாது, இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் தெரியாதவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நினைத்தார்கள்? உலகத்தில் தேவையான சௌகரியங்களை எல்லாம், தேவைகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டால் எங்கது பிரச்சனை முடிந்துவிடும், நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால், எல்லா சௌகரியங்களும் கிடைத்திருக்கின்றது, எல்லா தொழில்நுட்பங்களும் கையில் இருக்கின்றது. தனது உள்ளத்தை சாந்தப்படுத்தக்கூடிய, தனது உள்ளத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய ஒரு பகுதியை அந்த மக்கள் மறந்து விட்டார்கள். அந்த மக்களுக்கு எங்க போவது, எதற்கடா இந்த வாழ்க்கை என்று அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஒரு பகுதியை அவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6000 விபத்துகள் நடக்கின்றது. என்ன விபத்துகளா? வாகன விபத்துகள் அல்ல, கொலை, கொள்ளை, தற்கொலை, கற்பழிப்பு, இது போன்ற பிரச்சனைகள் அந்த நாட்டில் அப்படியே அடங்கேறி போயிருக்கின்றது. இது போன்ற முன்னேறிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இன்று சமூகத்தை ஒரு பெரிய நோய் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது சொன்னால் புற்றுநோயை சொல்லலாம். அது எப்படி வருகின்ற, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மனிதன் தனது தேவைகளை அழகான முறையில், அவசரமான முறையில் பூர்த்தி செய்து கண்டுபிடித்திருக்கின்றானே. இந்த டெலிபோனாக இருக்கலாம், கையடக்க டெலிபோனாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கின்ற சேட்டலைட்களாக இருக்கலாம். என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இங்கு நாங்கள் 150 பேர் உட்கார்ந்து இருக்கின்றோம் என்று சொன்னால்,
எங்கள் ஒவ்வொருவருடைய உடம்பையும் நூற்றுக்கணக்கான எலக்ட்ரானியல் கதிர்கள் துளைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியாது, நாங்க மொபைல்ல பொக்கெட்ல போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானிக் ரேஸ் எங்களை துளைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்க மனிதன் கண்டுபிடித்ததே அவனுக்கே அழிவாக இருக்கின்றது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த பெரிய நியமத்தை தந்து வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு நாள், இன்றோ நாளையோ 10 வருடங்களுக்கு பின்னாலோ ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கைக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுக்க போகின்றோம். இந்த உலக வாழ்க்கையை விட்டு விடைபெற போகின்றோம். அந்த விடைபெற போகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லோலப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா முன்னெச்சரிக்கையாக குர்ஆனில் பல வசனங்களை சொல்லுகின்றான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய அஜல் முடிந்து விட்டது. ஹத்தா இதா ஜா அஜலுஹா கால ரப்பிர்ஜிஊன். ஒரு மனிதனுக்கு அவனுடைய நேரம், குறிப்பிடப்பட்ட அந்த நேரம் வந்து விட்டால், அந்த பிரியாவிடை கூடிய அந்த நாளிகை வந்து விட்டால், இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்கள், அல்லாஹ் ரசூலை பயந்து கட்டுப்பட்டு வாழாதவர்கள், கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்தவர்கள் என்ன செய்வான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீ நல்லமல்கள் செய்யவில்லையா, அல்லாஹ்வை பயப்படவில்லையா, இறையச்சம் இருக்கவில்லையா, தொழவில்லையா, நோன்பு வைக்கவில்லையா, நல்லமல்களை நீ செய்யவில்லை என்று சொன்னால், உனது நேரம் முடிகின்ற போது, நீ இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது நீ கத்துவாய், நீ கதறுவாய். ஆனா பக்கத்துல யாருக்கும் தெரியாது. பொண்டாட்டி இருப்பா, வாப்பா இருப்பா, உம்மா இருப்பா, பிள்ளைகள் இருப்பார்கள், யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ கத்துவாய், நீ கதறுவாய், நீ மன்றாடுவாய். என்ன மன்றாட்டம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. என்ன உலகத்துக்கு பிரியாவிடை தெரியும், இப்ப இது நேரம் முடிய போகின்றது, எனது கடைசி மூச்சுக்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சொன்னால், மௌத்தா போகின்ற மனிதனுக்கு, அந்த பிரியாவிடை கொடுக்க போகின்ற மனிதனுக்கு, விடை போக போகின்ற மனிதனுக்கு தெரியும், எனது காலம் முடிந்து விட்டது, எனது ஆட்டம் க்ளோஸ் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் மன்றாடுவான், கத்துவான், கதறுவான், கதறி கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை தந்தால். எதுக்கு தெரியுமா? கொண்டாட்ட சொல்லிட்டு வாரத்துக்கு இல்ல, நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு வாரத்துக்கு இல்ல, உம்மாவாட்ட சொல்லிட்டு வாரத்துக்கு இல்ல, பேலன்ஸ பார்த்துட்டு வாரத்துக்கு இல்ல. என்ன நோக்கம் என்று சொன்னால், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக். யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில நான் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் எல்லாத்தையும் மறந்து பொதுபோக்காக வீண் விளையாட்டில் கழித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சிறிய சந்தர்ப்பம் தந்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான், இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுப்பதற்கு முன்னால் நான் என்னை ஒரு மனித புனிதனாக நான் மாற்றிக்கொள்கின்றேன். விட்ட நல்லவர்கள் எல்லாம் செய்து என்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றிக்கொண்டதன் பின்னால் நீ எனது உயிரை கைப்பற்றிக் கொள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கல்லா அது முடியாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இது சும்மா வெற்று வார்த்தை, நீ சும்மா கத்துகின்றாய், கதறுகின்றாய், இனி இரண்டாவது சான்ஸ் கிடைக்காது. அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி என்ன? எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை. அப்ப உலக வாழ்க்கையை நாங்கள் அப்படியே மறந்து வாழ்ந்திருந்தால், நல்ல விஷயங்களை செய்யாமல், அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற நல்லடியார்கள் நாங்கள் இல்லாமல், உலக வாழ்க்கையில் நாங்கள் இறையச்சம் நிறைந்தவர்களாக இல்லாமல் இருந்தால், எங்களது அஜல் எங்கே முடிய போகின்றது? எங்களது நேரம் எந்த மண்ணில் முடிய போகின்றது? நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ சகோதரர்கள் இந்த நாடுகளுக்கு வருகின்ற போது கட்டி அணைத்துக் கொண்டு மோந்து விட்டு பிரியாவிடை கொடுத்து விட்டு வந்தவர்கள் இந்த நாட்டில் இருந்து பெட்டிகளில் சென்ற சம்பவங்களை பார்க்கின்றோம். தினந்தோறும் காகோ வில்லேஜுக்கு சென்றால், 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் கேட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தால் எத்தனை பெட்டிகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்ணால் பார்த்து விட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பொடிகள், எத்தனை உடம்புகள் இங்கே பெட்டிகளில் செல்லுகின்றது. வருகின்ற போது பல கனவுகளை சுமந்து வந்தவர்கள் பெட்டிகளில் காய்ந்து உடம்புடன் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அன்பு சகோதரர்களே, உலகத்துக்கு கொடுக்கின்ற பிரியாவிடை, உலக வாழ்க்கைக்கு நாங்கள் கொடுக்கின்ற பிரியாவிடை இருக்கின்றதே, இந்த விடைபெறும் வேலை இருக்கின்றதே, இது ஒரு மனிதனை கொண்டு போய் சுவர்க்கத்திலும் தள்ளிவிடும், இன்னொரு மனிதனை கொண்டு போய் நரகத்திலும் தள்ளிவிடும். அப்ப உலக வாழ்க்கை நாங்கள் எப்படி அதனை விளங்கி வைத்திருக்கின்றோம்? நாங்கள் பார்க்கின்றோம், சென்ற மாதம் ரமதான் மாதத்தில் எங்களிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? ரமதான் மாதத்தில் நாங்கள் உண்மையிலேயே இறையச்சம் நிறைந்தவர்களாக, அந்த மாதம் இறையச்சம், உங்களுக்கு இறையச்சம் கூடும் என்று உத்தரவாதம் தந்த மாதமாக இருந்தது. பள்ளிகளை பார்த்தோம், பள்ளிகள் நிரம்பி வழிந்தது, குர்ஆன் ஓதப்பட்ட ஓசைகள் எல்லோருடைய காதுகளும் கேட்டது. மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டும், அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும், அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்பட்ட மனிதர்கள், ஆசையோடு தியாகத்தோடு செயல்பட்ட மனிதர்கள் இன்று எங்கே போய்விட்டார்கள்? ரமலான் முடிந்ததன் பின்னால் எங்களது வாழ்க்கையும் போய்விட்டது. அப்ப நாங்கள் ரமலானில் ஏன் இந்த வேலையை செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியாவிடை கொடுத்து செல்லுகின்ற போது, எப்போது நாங்கள் எங்களது விடை
விடைபெறுகின்ற நேரம் வருகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பொருந்திய மனிதர்களாக செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அன்பு சகோதரர்களே, நாங்கள் முன் சென்ற சமூகங்கள் சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அந்த சஹாபாக்கள் எப்படி இந்த உலக வாழ்க்கையை விளங்கி வைத்திருந்தார்கள், அந்த சஹாபாக்கள் எப்படி இந்த உலக வாழ்க்கையை விளங்கி வைத்திருந்தார்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கடைசி நேரம், ஒரு மனிதனுடைய விடைபெறுகின்ற நேரம் சரியான முறையில் அமைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆசையோடு அதனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், ஹம்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஹம்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கல்யாணம் முடித்து புது மாப்பிள்ளையாக இருக்கின்றார். நாங்கள் விளங்கின இந்த வாழ்க்கையையும் அவர்கள் விளங்கிய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் விடைபெறுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட ஒரு மனிதனாக, நான் மண்ணறையில் வைக்கப்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட ஒரு மனிதனாக எனது மண்ணறை ஒரு சுவர்க்க பூஞ்சொலியாக இருக்க வேண்டும், மஹ்ஷரில் நான் வெற்றி பெற வேண்டும், உயர்ந்த சுவர்க்கத்துக்கு போய்தான் நான் நிற்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி. உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு இரண்டாவது தோல்வி ஏற்படுகின்றது. இரண்டாவது கட்டத்தில் முஸ்லிம்கள் தோற்கடிக்கப்பட்டால் மதீனாவுக்கு செய்தி வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஹன்ஸலா என்று சொல்லக்கூடிய சஹாபி புது மாப்பிள்ளையாக தனது புதிய மனைவியுடன் வீட்டில் இருக்கின்றார். நாங்கள் என்று சொன்னால் எப்படி என்ன முடிவு எடுத்திருப்போம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தந்திருக்கின்றார்கள், நான் ஒரு புது மாப்பிள்ளை, இப்ப இதுக்கெல்லாம் போறதா, இப்ப இதுக்கெல்லாம் போறதா, வாழ்ற வயசு, இப்பதான் நான் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றேன், இப்ப எல்லாம் யுத்தத்துக்கு போறதா என்று சொல்லித்தான் நாங்கள் முடிவு எடுத்திருப்போம். ஆனால் அந்த உள்ளங்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள்? அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் இருந்து சரியான முறையில் விடைபெற்று விட்டால், எனது விடைபெறுகின்ற வேலை சரியான முறையில் அமைந்து விடும் என்று சொன்னால் நான் சுவர்க்கத்தில் போய் தான் நிற்பேன். அந்த ஹம்ஸலா என்று சொல்லக்கூடிய சஹாபி ஓடி ஓடி செல்கின்றார். உஹது களத்துக்கு போய் யுத்தம் செய்து கொல்லப்படுகின்றார்கள். கொல்லப்பட்டால் பாலைவனத்தில் தண்ணீர் கிடையாது. யுத்தம் எல்லாம் முடிந்ததன் பின்னால் சஹாபாக்கள் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹன்ஸலாவுடைய மையத்துக்கு பக்கத்தில், உடம்புக்கு பக்கத்தில் ஈரமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ரஸலத்துல் மலாயிகா, ஹன்ஸலாவை வானவர்கள் குளிப்பாட்டி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர் புது மாப்பிள்ளையா வீட்டில் இருந்து விட்டு வருகின்ற போது குளிப்பு கடமையான நிலையில் இந்த யுத்த காலத்துக்கு வந்து கொல்லப்பட்டார்கள். வானவர்கள் ஒரு மனிதனை குளிப்பாட்டி இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய பிரியாவிடை எப்படி இருந்திருக்கின்றது, அவர் எப்படிப்பட்ட அந்த விடைபெறுதலை ஆசை வைத்து இருந்திருக்கின்றார். இது போன்று பல சஹாபாக்களை நாங்கள் பார்க்கின்றோம். சுமையாவை பார்க்கின்றோம், அம்மாரை பார்க்கின்றோம், யாசிரை பார்க்கின்றோம், பிலாலை பார்க்கின்றோம், சுஹைப் ரூமியை பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை விளங்கி மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நிரந்தர வாழ்க்கைக்கு தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த விடைபெறுகின்ற வேலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடுவோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களது வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வணக்கங்களையும் நாங்கள் எதையெல்லாம் வணக்கம் என்று நினைச்சு செய்கின்றோமோ, வணக்கம் என்று நம்பி செய்கின்றோமோ, நாங்கள் ஒவ்வொரு வணக்கத்தையும் எங்களது மறுமை வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டும், மறுமை நம்பிக்கையோடு உரசி பார்க்க வேண்டும். உலகத்தில் உரசி பார்க்க கூடாது. உலகத்தில் அவன் ஏசுவான், இவன் பேசுவான், இவன் புகழுவான் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு வணக்கத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பயந்தவர்களாக செய்ய வேண்டும், இறையச்சம் மிகுந்தவர்களாக செய்ய வேண்டும். அப்படி அந்த எண்ணத்தோடு இறையச்சத்தோடு நாங்கள் செய்கின்ற வணக்கங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றார். அப்ப நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த அரை மணித்தியாலம் அல்லது 45 நிமிடங்கள் நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுக்காக நான் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு இதுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், நான் நாளை மண்ணறையில் தன்னந்தனியை வைத்து புதைக்கப்படுகின்ற போது இந்த அரை மணித்தியாலம் எனக்காக வேண்டி போராட வேண்டும், எனது உற்ற நண்பனாக வந்து சேர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருந்தால்தான் இந்த அமல் இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற இந்த அரை மணித்தியாலம் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். எப்படி தொழுகையாளிகள் கேடு யாராலும் சொல்லுவாங்களா? தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தொழுகின்றவர்களுக்கு கேடுதான். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் பராமுகமாக இருப்பார்கள், அலட்சியமாக இருப்பார்கள், மற்றவர்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். அப்ப நாங்க இங்க வாரோம் என்று சொன்னா, மார்க்கத்தை படிக்கின்றோம் என்று சொன்னால், எந்த நன்மையை செய்தாலும் எங்களது எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்கின்றேன். அப்படி செய்தால்தான் எங்களது பயணம் முடிகின்ற போது சரியான முடிவாக இருக்கும். அந்த சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் நினைத்து விடக்கூடாது, தொழுது விட்டால் நோன்பு வைத்து விட்டால் நான் மௌத்தாருன்னு நல்ல மனுஷன் மௌத்தாய் போயிருவேன்.
ரசூல் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதன் நல்லமல்கள் செய்து 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 அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே இருக்கின்ற தூரம் ஒரு மூலமாக இருக்கின்றது. கடைசி தருவாயில் அந்த விடை பெறுகின்ற வேலை, அந்த கடைசி தருவாயில் இவன் நரகத்துக்குரிய அமல்களை செய்து நரவாதியா போய்விடுகின்றான். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் பாவங்களை எல்லாம் செய்து அவனுக்கும் நரகத்துக்கும் இடையே இருக்கின்ற தூரம் ஒரு மூலமாக இருக்கின்றது. கடைசி நேரத்தில் பிரியாவிடை கொடுப்பதற்கு முன்னால் அவன் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் தஆலா பொருந்து கொண்டு ஒரு அடியானாக மாறி அவன் சுவர்க்கவாசியாக சென்று விடுகின்றான். அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இது ஒரு சோதனை களம், இது ஒரு சோதனை களம். அந்த ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி சாணம் என்று போதுதான். நாங்கள் எவ்வளவு நல்ல அமல்களை நிறைய செய்தாலும் எங்களது எண்ணங்கள், எங்களது இறையச்சம், எங்களது இக்லாஸ் சரியான முறையில் என்று சொன்னால் நாங்கள் மறுமையில் தோத்து போய்விடுவோம். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது தோத்து போன்ற 3 மனிதர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 மனிதர்களை கொண்டு வந்து விசாரிக்கின்றார். அதில் ஒருவன் ஒரு ஷஹீத், இரண்டாவது ஒரு கொடைவள்ளல், மூன்றாவது ஒரு ஆலிம். 3 பேரும் உலகத்தில் மனிதனுடைய பார்வையில் உண்மையிலே இந்த அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால், இக்லாஸோடு செய்யப்பட்டிருந்தால் டைரக்டாக சுவர்க்கத்துக்கு போய்விடலாம். ஆனால் இவர்கள் யுத்த காலத்தில் யுத்தம் செய்து கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஷஹீதை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகின்றது. எந்த வணக்கம் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே, அவர்களுக்கு நாங்கள் இன்று பேசுகின்ற 3வது கட்ட வாழ்க்கை கிடையாது, பர்சகுடைய வாழ்க்கை கிடையாது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பச்சை நிற பறவைகளால் சுவர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அந்த ஷஹீதான ஒரு மனிதன் மறுமையில் நரகத்தில் தூக்கி எறியப்படுகின்றான். என்ன காரணம் என்று சொன்னால், இவன் உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுத்து செல்கின்ற போது, இந்த உலகத்திலிருந்து மரணிக்கின்ற போது செய்த வணக்கத்தை என்ன நோக்கத்துக்காக செய்திருக்கின்றான் சொன்னால், உலகத்தில் என்னை எல்லோரும் புகழ வேண்டும், உலகத்தில் என்னை எல்லோரும் புகழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, என்ன செஞ்சப்பான்னு கேட்டா இவர் சொல்வார், யா அல்லாஹ், யுத்தத்துக்கு போய் யுத்தம் செய்து நான் யுத்தத்தில் கொல்லப்பட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீ போய் சொல்லுகின்றாய், இன்னமா ஃபால்தா யுகால வகீல, நீ உன்னை ஒரு தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இந்த வேலையை செய்தாய், இந்த வணக்கத்தை செய்தால் அல்லாஹ் தஆலா சொல்வான், அல்கூஹு ஃபீ ஜஹன்னம், இவனை தூக்கி நரகத்திலே போட்டுவிடு. அப்ப எங்களது விடைபெறுகின்ற வேலை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எங்களது நாளை ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலிருந்து இரவைக்கு தலையை கொண்டு போய் தலவாணியில் வைக்கின்ற அந்த நாளிகை வரைக்கும் ஒரு மூமின் என்று சொல்லுகின்றவன் இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது ஒவ்வொரு மூச்சையும் நாங்கள் கவனத்தோடு நாங்கள் விட வேண்டும். ஒவ்வொரு பேச்சையும் மிகவும் கவனமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் அடுத்த நிமிடம் எனது மரணம் வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் தொழுகின்ற போது இது எனது கடைசி தொழுகை, அடுத்த தொழுகைக்கு நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களது தொழுகையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் லுஹரை தொழுதால் அசரு வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அசரு தொழுது வரைக்கும் மக்ரிப் வரைக்கும் நேரம் கொடுக்கப்படும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. இஷாவை தொழுது விட்டு கட்டிலில் உறங்கிய மாப்பிளை மரணித்த செய்தி மனைவிக்கு கூட தெரியாது. இரவைக்கு இஷா தொழுது பக்கத்தில் படுத்துறங்கிய கணவன் இருந்த செய்தி பக்கத்தில் இருந்து மனைவிக்கு கூட தெரியாது. அப்ப யார நேரம் எங்க போய் எப்படி முடியும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சரியான முறையில் எங்களது இந்த உலக வாழ்க்கை முடிவு பெற வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனது அன்பு சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா என்ன உத்தரவாதத்தை தருகின்றான் சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா. என்ன உத்தரவாதம் என்று சொன்னால், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எவர்கள் நல்லமல்கள் செய்கின்றார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு ஒரு அழகான சிறப்பான வாழ்க்கையை கொடுப்போம். வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். மறுமையில் உலகத்தில் எப்படி நல்லவர்களாக இருந்தார்களோ அதை விட நல்ல கூலியை நாங்கள் மறுமையில் அவர்களுக்காக வேண்டி படைத்து சித்தரித்து வைத்திருக்கின்றோம். மறுமையில் அவர்களுக்கு நல்ல கூலி இருக்கின்றது. இதனை விட பெரிய பரிசு காத்துக் கொண்டிருக்கின்றது. யாருக்கு? நல்லமல்கள் செய்து நல்ல மனிதர்களாக உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்தவர்கள், நல்ல மனிதர்களாக நாங்கள் போய் சேர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாசிகளுக்கு 2 பொம்பளை உதாரணம் காட்டுறான் குர்ஆன்ல. நீங்க சுவர்க்க வாசிகளை நீங்க பார்க்கணுமா, இந்த உலக வாழ்க்கையை விட்டு எப்படி பிரியாவிடை கொடுத்து சென்றார்கள் தெரியுமா? அப்படி பார்க்கணும் என்று சொன்னா நீ போய் ஃபிரௌன் மனைவி பாரு. யார? ஃபிரௌன் மனைவி பாரு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன்.
விசுவாசிகளுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம், அந்த ரோல் மாடல் யாரு தெரியுமா? ஃபிரௌனுடைய மனைவியை நீங்கள் போய் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகத்தில் அவர்கள் அப்படியே வறுத்தெடுக்கப்பட்டார்கள். உலக வாழ்க்கையில் சோதனை களம், பட்டத்து ராணியாக வாழ்ந்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் எப்படி சோதிக்கப்பட்டார்கள், எப்படி வறுத்தெடுக்கப்பட்டார்கள், எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை அந்த அம்மையார் சொல்லுகிற அந்த புலம்பலில் இருந்து தெரிகின்றது. அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கின்றார்கள் சொன்னால், ரப்பி பிரில்லி அந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நான் இவ்வளவு சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், எப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் தெரியுமா? ஒரு நாட்டு மன்னர் பட்டத்து ராணியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, உன்னை நம்பியதற்காக வேண்டி இந்த சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதனால் எனக்கு பகரம், இந்த உலக வாழ்க்கைக்கு பகரமாக சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டித்தா. யார் கேட்கிறது? சுவர்க்கத்தை பத்தி கேட்கிறதே நாங்க கேட்கிறதே இல்லை. நாங்க சுவர்க்கத்தை பத்தி கனவு காணவே இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் உலக வாழ்க்கை என்று சொன்னால் உங்களுக்கு சும்மா உலக வாழ்க்கை இருந்து சும்மா வாழ்ந்துட்டு வந்து வரமேல உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காது. நாங்க கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்க கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? அஃபஹஸிபுத்தும் அன் ததுகுலல் ஜன்னah, நீங்க சும்மா லேசா சுவர்க்கத்துக்கு போய்விடலாம் எனக்கு நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? வலம்மாயாத்துக்கும் மதலுள்ளதீன கலவும் கபடிக்கும், உங்களுக்கு முன்னார் இருந்து வாழ்ந்தவர்கள், முன் சென்ற சமூகங்கள் ஆட்டுவிக்கப்பட்டது போன்று சோதிக்கப்பட்டது போன்று சோதனைகள் வராமல் தொழுது நோம்பு ஜக்காத்து வைத்து விட்டால் லேசாக உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு சுவர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு முறை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களது முதுகை காட்டுகின்றார்கள். முதுகை காட்டிவிட்டு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அலா ததுஊன அல்லாஹ் லனா, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எங்களுக்காக கையேந்த கூடாதா? பொறுக்க முடியாது, அவ்வளவு சித்திரவதை தண்டனை இனிமேல் பொறுக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு உதவி செய்யுமாறு உதவி கேளுங்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹப்பாபே, உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தில் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பி விட்டான் என்று சொன்னால் எப்படி தண்டிக்கப்படுவான் தெரியுமா? எப்படி ஆட்டிவிக்கப்படுவான் தெரியுமா? அவன் இஸ்லாத்தில் வந்து விட்டான் என்று சொன்னால் பூமியை தோண்டி அந்த பூமியை அவனை அரவாசிக்கு நட்டு இரண்டாக கிழிப்பார்கள், இரண்டாக அறுப்பார்கள். அவனை அந்த தண்டனை அவன் கொண்ட ஈமானிலிருந்து, நம்பிக்கையிலிருந்து ஒரு எல் முனை அளவு கூட அசைத்து விடாது. அவ்வளவு உறுதிமிக்க ஈமான்தாரிகள் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய சோதனைகள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இன்னொரு மனிதனை கொண்டு வந்து ஈமான் கொண்டதுக்காக வேண்டி இரும்பிலான சீப்புகளை பழுக்க காய்ச்சி அவருடைய முதுகுகள் சீவி எடுக்கப்படும், அப்படி வாந்தெடுக்கப்படும். அவருடைய முதுகில் இருக்கின்ற அந்த எலும்புகள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கும், அப்படி எலும்புகள் பளிச்சென்று தெரியும். ஆனால் இந்த தண்டனை, இந்த சித்திரவதை அவன் கொண்ட ஈமானில் இருந்து ஒரு எல் முனை அளவு கூட நகர்த்தி விடாது. இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு முள் குத்திப்பட்ட ஆட்கள் இருக்காங்களா? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் என்ன சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம்? நாங்கள் சுவர்க்கத்துக்கு கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எந்த வகையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்? சின்ன பிரச்சனை வருகின்ற போது நாங்கள் அப்படியே தூக்கி இறங்கி விட்டு மார்க்கத்தை விட்டு ஓட்டம் எடுத்து விடுகின்றோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த வாழ்க்கையை எப்படி சில மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்குகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை ஒரு விளிம்பிலிருந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், எல்லா வணக்கங்களையும் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் அப்படியே முகங்குப்புற விழுந்து விடுவார்கள். ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, உலக வாழ்க்கையும் இழந்து ஈருலக வாழ்க்கையும் அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். அப்ப உலக வாழ்க்கையில் அன்பு சகோதரர்களே, நாங்கள் சேற்றில் நாட்டிய கம்பை போட்டு இருக்க கூடாது. ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரை போன்று இருக்க வேண்டும்? ஹப்பாபை போன்று இருக்க வேண்டும், பிலாலை போன்று இருக்க வேண்டும், சுஹைபு ரூமியை போன்று இருக்க வேண்டும். சோதனைகள் வருகின்ற போது மலைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களது நோக்கம், எங்களது போக்கு மறுமை, எங்களது எதிர்பார்ப்பு சுவர்க்கம், எங்களது ஆசை மண்ணறையில் நாங்கள் நிம்மதியை பெற வேண்டும். உலகத்தில் நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் எங்களது மண்ணறை வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற ஆசை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களது வாழ்க்கை திரும்பும். நாங்கள் சரியான திசையை நோக்கி எங்களது வாழ்க்கையை திருப்பலாம். அதனால்தான் தான் நாங்கள் பார்க்கின்றோம், உஸ்மான் இப்னு அஃபானை பொறுத்த மட்டும் அன்று மதீனாவில் பீர் மவுனா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றை 20,000 தீனார்கள் கொடுத்து வாங்கி கொடுக்கின்றார்.
1400 வருடங்களுக்கு முன்னால் 20,000 தீனார்கள் என்று சொன்னால் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ஒரு தீனார் கிட்டத்தட்ட 15 திர்ஹம், 20,000 தீனார்களை கொடுத்து வாங்கி கொடுக்கின்றார்கள். ஏன்? மறுமைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொடை வள்ளல் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அன்று ஒரு முறை உமர் நினைக்கின்றார்கள், இன்று நான் அபூபக்கரை மிஞ்ச வேண்டும், அபூபக்கரை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு தனது சொத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அபூபக்கரும் வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்தில் கேட்கின்றார்கள், உமரே நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா உமர் சொல்றார், யா ரசூலல்லாஹ் இருந்த சொத்துல பாதியை கொண்டு வந்துட்ட. அப்ப அபூபக்கருக்கு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் ரசூலை வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இது என்ன நம்பிக்கை? இது என்ன நம்பிக்கை என்று சொன்னா சுவர்க்கம். நான் உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது, உலகத்திலிருந்து நான் விடைபெற்று செல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா என்னை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசாவை அடித்து கொடுத்து விட்டார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா. பட்டம் உலகத்துக்கு பிரியாவிடை கொடுப்பதற்கு முன்னால் வீசா அடித்து கரண்டி கொடுக்கப்பட்டவர்களா மாறியதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த தியாகம், மறுமைக்கான வேண்டி இருந்த கனவு, ஆசை, இறையச்சம். அதனால தான் அவர்கள் சுவர்க்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, இப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா, இப்ப இந்த வரலாறு எல்லாம் சொல்றதுக்கு சும்மா கேட்டு போறது சொல்றதா இல்ல. எத்தனையோ அபூபக்கரை பார்க்கிறோம், எத்தனையோ உமரை பார்க்கிறோம், எத்தனையோ உஸ்மானை பார்க்கிறோம். ஆனா அந்த உஸ்மானை நாங்க பார்க்கல, அந்த அபூபக்கரை நாங்க பார்க்கல. எந்த அபூபக்கரை பார்க்கல? உலகமே தனக்கு எதிராக நின்ற நேரம், உலகமே அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு ஒரு இந்த ஜகாத்தை மறுத்த நேரம் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னு சொன்னா, லா உகாத்திலன்னஹும் வலவ் வஹதி லவ் மனஊனி இகாலன் லகாதல்துஹும் அலா வஹதி. அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து ஒரு ஒட்டையுடைய கயிற்றை அவர்கள் தர மறுத்தாலும் நான் தன்னந்தனியே நின்று போராடுவேன் என்று சொன்ன ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர். என்னன்னு சொன்னா ஈமான் இருந்த கொண்ட கொள்கை, நம்பிக்கை. இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், அபூபக்கரும் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கரும் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்கின்றார்கள். சந்தித்துக் கொண்டால், நாங்க யாருக்காக உலகத்தில் வாழ்றோம் அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு யார உடையல என்று சொன்னா இந்த மரணத்தோட நாங்க பிரியாவிடையை கொடுக்கின்ற போது அழிந்து விடுகின்ற உறவுகளை எங்களுக்கு விட்டுவிட முடியாது. நாங்க உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது, உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்கின்ற போது நாங்க யாரை விட விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த பிரியாவிடையோடு உலகத்தில் இருக்கின்ற உறவுகள் அழிந்துவிடும். பாப்பாவுடைய உறவு கிடையாது, மனைவியுடைய உறவு கிடையாது, பிள்ளைகளுடைய உறவு கிடையாது. உலகத்தில் நாங்கள் யாரையெல்லாம் உசுருக்கு மேலா மதிக்கின்றோமோ இவர்களுடைய உறவுகள் மரணத்தோடு முடிந்துவிடும். அந்த அபூபக்கர், அந்த உமர் அவர்கள் சரியான முறையில் அதை விளங்கி வைத்திருந்தார்கள். அபூ உபைதா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியானை சரியான முறையில் விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் தான் பத்ர் யுத்தத்தில் தனது வாப்பா வந்து குறுக்கிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய எதிரியாக பார்க்கின்றார்கள், ரசூலுடைய எதிரியாக பார்க்கின்றார்கள். ஒரே வெட்டு, வாப்பாவை ஒரே வெட்டு. அது வாப்பாவுடைய பாசம் அங்கு வரவில்லை. வாப்பாவை விட நான் அல்லாஹ்வை விரும்புகின்றேன், வாப்பாவை விட அல்லாஹ்வுடைய ரசூலை விரும்புகின்றேன் என்ற அந்த நம்பிக்கை சுவர்க்கத்துக்கு தேவையான அந்த சாவியை அவர் கையில் கொடுத்தது, சுவர்க்கத்துக்கு தேவையான அந்த சாவியை கொடுத்தது. அப்ப அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, வாப்பா பத்ர் யுத்தத்துல உங்களை வெட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, ஒரு வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சு, ஆனா நான் வெட்டல என்று சொன்னா வாப்பா பாசம், எனக்கு பாசம் மிஞ்சிட்டு அப்ப நான் உங்களை வெட்டல அப்படி நழுவி போயிட்டேன். அப்ப இவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய அடியான், மர்மைக்கான வாழுகின்றவர்கள் சொல்றாரு, நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? நீ மாத்திரம் எனது முன்னால் வந்திருந்தால் நான் சுவர்க்கத்துக்கு செல்கின்ற ஒரு காரணியாக உன்னை பயன்படுத்தி இருப்பேன். நீ எனது மகனாக தெரிபட்டிருக்க மாட்டாய், நீ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியாக தெரிபட்டிருப்பாய். உன்னை வெட்டி வீழ்த்து விட்டு நான் அல்லாஹ்வை போய் சந்தித்திருப்பேன். அல்லாஹ்விடத்தில் அந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக நான் இதனை பயன்படுத்திக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி அபூபக்கர் சொன்ன வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அப்ப இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த மட்டில் எங்களது நல்லமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் ரசூலையும் மாத்திரம் பின்பற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம் தான் அங்கு முன்மாதிரிகளாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற யாரு சொன்னாலும் அதற்கு அந்த வணக்கத்துக்கு அந்த கட்டளைக்கு முரணாக சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை வாழ்வான் என்று சொன்னால் தான் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற போது சரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் கான ஆகிர கலாமுஹு பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. ஒரு மனிதனுடைய கடைசி அந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கும் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்துக்கு போய் விட்டான். அப்ப நாங்கள் சொர்க்கவாசிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் தான் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை சுட்டி கொடுத்து செல்கின்ற போது அந்த வார்த்தை எங்களுக்கு வந்து நிறையும். அந்த வார்த்தை எங்களது வாய்க்கு சும்மா வராது, சொல்லுகின்ற
போது சும்மா 2 வார்த்தை தான். நாங்க நினைக்கலாம் மௌத்தாகிற லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அது வந்துரும், அது வந்துரும் சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை எங்களது வாயில் வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பட்டு நடந்திருக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் எங்களது விடை வருகின்ற நேரம் யாருக்குமே தெரியாது. அதனால நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கை எல்லாம் இந்த குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மனிதனே, இந்த உலக வாழ்க்கையில் நீ மறுமைக்கு தேவையான ஆயத்தங்களை செய்து கொள், மறுமைக்கு தேவையான அந்த பயணத்துக்கு தேவையான அந்த பயண தேவைகளை செய்து கொள். மஹ்ஷரில் மன்னரைக்கு போய்விட்டால் உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. நான் மறுமையில் போய் நின்று விட்டால் மறுமையில் நீ உனது உறவுகளை நீ எப்படி பார்ப்பாய் என்று சொன்னால் எல்லோரும் எதிரியாகத்தானே பார்ப்பாய். அப்ப அன்பு சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்று சொல்வது ஒரு சோதனை களமாக இருக்கின்றது. புத்திசாலி யார் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது போன்று அமைத்துக் கொள்கின்றவர்கள். அப்ப நாங்க என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களது உலக வாழ்க்கை சரியான திசையை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கபரை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் 3வது கட்டமான பர்சகுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் பார்த்த இடங்களில் எல்லாம் படு பயங்கரமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் இந்த மன்னரை தான், இந்த மன்னரை தான். அப்ப கபரு என்று சொல்றது நாங்க பார்த்த ஒரு சின்ன குழியத்தான் நீங்குது, நாங்க பார்த்த ஒரு சின்ன குழியாத்தான் இருக்கின்றது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் பார்த்த இடங்களில் எல்லாம் ஒரு படு பயங்கரமான ஆபத்தான இடம் இருக்கும் என்று சொன்னால் இதுதான். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் கபரு வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த பர்சகுடைய வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்குதான் 30, 40, 50, 60 வருடங்கள் பர்சகுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் வமின் வராஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை வருகின்ற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பர்சகுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவன் செத்ததன் பின்னால் சுட்டு சாம்பலாக்கி நதியில் எரிந்திருந்தால் ஆற்றில் வீசி இருந்தாலும் பிளைட் கிராஷில் போய் அப்படியே அந்த ஆபத்தில் மாண்டு எரிந்து போயிருந்தாலும் எந்த எப்படி கொல்லப்பட்டிருந்தாலும் அவனுக்கு பர்சக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. கடலில் தூக்கி இருந்தாலும் மீன் சாப்பிட்டு விட்டு போனாலும் அவனுக்கு பர்சக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இம்மா அன் தகூன ரௌதத்தம் மின் ரியாதுல் ஜன்னah அவ் ஹஃப்ரத்தும் மின் ஹஃபரின் நீரார். ஒரு மனிதனுடைய மன்னரே கபரு எப்படி இருக்கும் தெரியுமா? சில வேளை அது சுவர்க்க பூஞ்சோலையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதிலே தந்தரல வேண்டும். சில வேளை மனிதனுடைய மன்னரே சுவர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் நரக படுகொலையாக இருக்கும். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் எங்களை பெற்றோர்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை எப்படி, இந்த பர்சகுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் யாரையெல்லாம் நண்பர்கள் நினைக்கின்றோமோ, யாரை உம்மா வாப்பா புள்ள விட்டு சொல்லி கஷ்டப்பட்டு வளர்க்கின்றோமோ அவர்களுக்காக வேண்டி எல்லாத்தையும் செலவழிக்கின்றோம். இன்று இந்த பாலைவனத்தில் காய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் யாருக்காக வேண்டி காய்ந்து கொண்டிருக்கின்றோம்? சம்பாதிக்கின்ற காசுல 90% யாருக்கு போகுதுன்னு சொன்னா உம்மா வாப்பாக்கு போறது கிடையாது, மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தான் போகுது. மனைவிக்கு மக்களுக்கு வீடு கட்டணும், என் புள்ள படிக்கணும், என் புள்ள பெரிய பட்டம் பதவிகள் எடுக்கணும்னு சொல்லி படிப்பித்துட்ட அவன்கிட்ட மார்க்கம் இல்லைன்னு சொன்னா கல்யாணம் முடிச்சுட்டு வந்து படிப்பிச்சு வச்சு வாப்பா தூக்கி வெளியே போடுறான், உம்மா தூக்கி வெளியே போட்டுட்டு அவன்கிட்ட வழியை பார்த்துட்டு போயிடுறான். அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் அன்பு மனைவி என்று சொல்லுகின்றோம், எடுக்கின்ற காசை எல்லாம் அனுப்புகின்றோம். மனைவி சொல்லுங்க, மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு, ஒரு நாளைக்கு கபரு கிட்ட போய் நில்லுங்கன்னு சொன்னா ஆளவுட்டா போதும், ஆளவுட்டா போதும் சொல்லிட்டு அவ போயிடுவா. நாங்க பெற்று வளர்க்கிற பிள்ளைகள் பெரிய ஆபீசரா இருப்பாரு, பெரிய என்ஜினியரா இருப்பாரு, பெரிய பைலட்டா இருப்பாரு. அடே வாப்பா மௌத்தாகிட்டாரு, பாவம் மன்னரை பக்கத்துல கபட்டு போய் நின்று அவருக்கு அவனுக்கு கொஞ்சம் துவா செஞ்சுட்டு வான்னு சொன்னா அங்கெல்லாம் போக முடியாது, எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி ஓடுகின்ற உறவுகளுக்காக வேண்டித்தான், அழிகின்ற உறவுகளுக்காக வேண்டித்தான் நாங்கள் எங்களது வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. நாங்கள் மறுமைக்காக வேண்டி, மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி, அந்த நரகத்துடைய அந்த நெருப்புக்காக வேண்டி நாங்கள் நெருப்பிலிருந்து நாங்கள் பயப்பட வேண்டும். அந்த நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே, இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, அடே ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்தாவது நரக நெருப்புக்கு பயந்து கொள், நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள் என்று ஏன் இந்த மார்க்கம் சொல்லுகின்றேன்னு சொன்னால் இந்த மன்னரை வாழ்க்கை என்று சொல்லுவது சகோதரர்களே, நாங்கள் சரியான முறையில் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுப்போம் என்று சொன்னால் அது சுவர்க்க பூஞ்சோலையாக இருக்கும். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி அப்படியே அலட்சியமாக வாழ்ந்து விட்டு சொல்லுவோம் என்று சொன்னால் உலகத்திலும் தோற்று போய் மன்னரையிலும் நாங்கள் போய் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த உஸ்மான் இப்னு அஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி ஒரு மன்னரையை தாண்டி சென்றால்
அந்த மண்ணறைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அழுவார்கள். அப்ப அந்த சஹாபாக்கள் அவருடைய நண்பர்கள் கேட்பார்கள், உஸ்மானே, உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு வீசா எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு நீங்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கின்றீர்கள். அப்ப சொன்னா நீங்க ஏன் அப்பா கபர் நின்று அழுகிறீங்க? அவர் சொல்றாரு, இந்த மண்ணறையில் இருந்து ஒரு மனிதன் தப்பிக்கொள்வான் என்று சொன்னால் அவன் மறுமையில் தப்பிக்கொள்வான். இந்த மண்ணறையில் இருந்து ஒரு மனிதன் தப்பிக்கொள்வான் என்று சொன்னால் அவன் மஹ்ஷரில் தப்பிக்கொள்வான். அப்ப மண்ணறை என்று சொல்றது, நாங்க எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கின்றோமோ அப்படித்தான் அந்த மண்ணறை வாழ்க்கை அமையும், அந்த வருஷக்கூடிய வாழ்க்கை அமையும். அப்ப ஒரு மனிதனுடைய நேரம் மோசமாக இருந்தால், அவன் ஒரு கெட்டவனாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இவன் மண்ணறையில் வைக்கப்பட்டதன் பின்னால் யாரு உலகத்துக்கு சரியான முறையில் பிரியாவிடை கொடுக்காதவர், உலகத்துக்கு சரியான முறையில் பிரியாவிடை கொடுக்கப்பட்டவன் மண்ணறையில் வைக்கப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எப்படி இந்த முன்கர் நக்கீர் வருவார்கள் தெரியுமா? கண்ணங்கரையர் என்ற முகத்தையுடைய நீல கண்களையுடைய படுபயங்கரமான தோற்றத்தில் அங்கு பிரசன்னமாவார்கள். அங்கு அவர்கள் வருவார்கள். இவன் கத்துவான், கதறுவான். ஆனால் அந்த கத்துதல் கதறுதல் யாருக்கும் கேட்காது. அந்த கத்துதல் கதறுதல் எந்த பிரயோசனத்தையும் அவனுக்கு கொடுக்காது. அப்ப அன்பு சகோதரர்களே, அங்கு போய் கத்தி கதறி பிரயோசனம் கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற போதும் எங்களை மனித புனிதர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களது நல்ல மனிதர்களை சரியான திசையை நோக்கி நாங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். உலக புகழ்ச்சிக்காக வேண்டி, மக்களுக்கு புகழ்ச்சிக்காக வேண்டி எங்களது எந்த ஒரு மூச்சையும், எந்த ஒரு பேச்சையும், எந்த ஒரு வணக்கத்தையும் நாங்கள் செய்துவிட்டு நாங்கள் அங்கு போய் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. அப்படி நாங்கள் சரியான முறையில் பிரியாவிடை கொடுத்துவிட்டு மண்ணறைக்கு சென்றால் அங்கு எங்களது நல்ல அமல்கள் தான் எங்களுக்கு நல்ல உற்ற நண்பர்களாக எங்களுக்கு வந்து சேரும். அவன் ஒரு நல்ல மனிதன் என்று சொன்னால் அவனது மண்ணறை அவன் பார்க்கின்ற திசையளவுக்கு விசாலப்படுத்தி கொடுக்கப்பட்டு அவன் அந்த ஒரு புது மாப்பிளையை போன்று மறுமை வரைக்கும் தூங்கிக் கொண்டிருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப மண்ணறை வாழ்க்கை முடிந்து விட்டால் நாங்கள் மஹ்ஷரில் வந்து நிற்கின்ற இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது. ஒவ்வொன்றும் பிரியாவிடை தான். அப்ப மஹ்ஷரில் வந்து நின்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மஹ்ஷரில் ஒரு பாவி வந்து நின்று விட்டான் என்று சொன்னால், மஹ்ஷரில் நீ ஒரு பாவி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் அவன் என்ன பேரை எப்படியெல்லாம் பேரம் பேசுவான், எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவான் என்று சொன்னால், மஹ்ஷரில் போய் அவன் நீ ஒரு நரகவாதி, நீ ஒரு பாவி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் குர்ஆன் என்ன சொல்லுகின்ற என்று சொன்னால், அவன் என்ன சொல்லுவான்? மறுமையில் பேரம் பேசுகின்ற சொல்லுவான், யா அல்லாஹ், எனது மனைவி இருக்கின்றாள், யா அல்லாஹ், எனது சகோதரர்கள் இருக்கின்றார்கள். யவத்துல் முஜ்ரிமு அன் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி, தனது குழந்தைகளை, தனது இரு குழந்தை, எனது இரத்தமே என்று வளர்த்த குழந்தைகளை வைத்து பேரம் பேசுவான். யா அல்லாஹ், எனக்கு நீ நரகவாசின்னு சொல்லிட்டாய், எனக்கு நரகவாதி என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. நான் ஆசையோடு பாசத்தோடு வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களை தூக்கி நரகத்தில் போட்டுவிட்டு நீ என்னை தூக்கி சொர்க்கத்தில் போடு என்று சொல்லி பேரம் பேசுவான். அதுவும் சரிவரவில்லை என்று சொன்னால், இதோ எனது அன்பு மனைவி இருக்கின்றால், எனது சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை தூக்கி நரகத்தில் போட்டுவிட்டு நீ என்னை பாதுகாத்து விடு சொல்லி வாதாடுவான். அதுவும் சரிவரவில்லை என்று சொன்னால் சொல்லுவான், வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஃபிப்பயுஞ்சி, பூமியில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் பிடித்து நரகத்தில் போட்டுவிட்டு என்னை மாத்திரம் தூக்கி சொர்க்கத்தில் போட்டுவிடு என்று சொல்லி மனிதன் கத்துவான், கதறுவான். எங்கே போய் கத்துவான்? மறுமையில் மஹ்ஷரில் போய் கத்துவான். அப்ப உலகத்துக்கு நாங்கள் சரியான முறையில் பிரியாவிடை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை தான் பார்க்கின்ற போது சின்ன குறுகிய ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது, சின்ன ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி முற்று பெறுகின்றது, எப்படி இந்த வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கப்படுகின்றது என்பதில் தான் இந்த இரண்டு வாழ்க்கைகளும் அமைகின்றது. வருஷக்கூடிய வாழ்க்கையும் அமைகின்றது, மறுமையுடைய வாழ்க்கையும் அமைகின்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களது வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வது போன்று சுவர்க்கத்தை பற்றியும் சொல்லுகின்றார். சுவர்க்கத்தை பற்றியும் அதனுடைய இன்பங்களை பற்றியும் குர்ஆனில் பல இடங்களில் மனிதனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஹதீஸுல் குத்ஸியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக என்னவென்று சொன்னால், அதத்துல் இபாதி ஸாலிஹீன், உலகத்தில் எனது நல்லடியார்களாக வாழ்ந்தார்களே, உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம், எப்படிப்பட்ட சுவர்க்க பூஞ்சோலைகளை எல்லாம் நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமியத், எந்த ஒரு காதும் கேட்டிராத, வலா ஹதர பி கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் உதித்திராத இன்பங்களை எல்லாம் அவ்வளவு பெரிய சுவர்க்க பூஞ்சோலைகளை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். யாருக்காக சொன்னால் உங்களுக்காக வேண்டித்தான். நீங்கள் சரியான முறையில் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னால் என்ன என்பதை நீங்கள் சரியான முறையில் விளங்கி செயல்படுவீர்கள் என்று சொன்னால், மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற
கபருடைய வாழ்க்கையை நீங்கள் விளங்கி செய்யப்படுவீர்கள் என்று சொன்னால், மஹ்ஷரில் போய் நின்றதுக்கு பின்னால் எங்களது உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், காசி பணம் எதுவும் வராது என்பதை நாங்கள் சரியான முறையில் விளங்கி நடந்து கொள்வோம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமானதாக இருக்கும். ஆனால் குறிக்கோள் நிறைந்ததாக இருக்கும். என்ன குறிக்கோள் என்று சொன்னால், எனது இந்த பயணம் எங்கு போய் முடிய வேண்டும் என்று சொன்னால், மண்ணறையில் போய் முடிந்து மஹ்ஷரில் போய் நிற்க வேண்டும், அவனது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போய் நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால், எனது வாழ்க்கை முற்று முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா பல வரலாறுகளை சொல்லுகின்றான், பல கதைகளை சொல்லுகின்றான். இப்படி நீ உன்னை அமைத்துக் கொள் என்று சொல்லுகின்றான். இப்படித்தான் உன் அமல்கள் அமைய வேண்டும் என்று சொல்லுகின்றான். இந்த உறவுகளை பற்றி பேசுகின்றான், எங்களது காசி பணத்தை பற்றி பேசுகின்றான், பள்ளி கொடுக்கப்பட்ட காரூனை பற்றி பேசுகின்றான். அடேப்பா, இந்த மனுஷனை எல்லாம் போய் பாரு, காரூன் எங்கே தோத்து போய்விட்டான், ஃபிரௌன் எங்கே தோத்து போய்விட்டான், எங்கே ஏனைய பாவிகள் படுவாய்கள் தோத்து போய்விட்டார்கள் என்பதை நீ போய் பார்த்து உனது வாழ்க்கையை நீ சரியான முறையில் அமைத்துக் கொள்வாய் என்று சொன்னால், உனது இறுதி நேரம் நீ பிரியா விடை கொடுக்கின்ற விடை பெறுகின்ற நேரம், நான் உன்னை பொருந்து கொண்டவனாக நீ பிரியா விடை கொடுக்கலாம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை தந்திருப்பதன் நோக்கம் எல்லாம் எங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி தந்திருக்கின்றான். எங்களது நல்லமல்களை உரசி பார்ப்பதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். அதில் வாழ்க்கையும் மரணத்தை ஏற்படுத்தியும் எங்களை சோதிக்கின்றான். எங்களுக்கு மன்னரை வாழ்க்கையில் இருக்கின்ற இன்ப துன்பங்களை பற்றி சொல்லுகின்றான். மஹ்ஷரில் இருக்கின்ற பயங்கரமான படுபயங்கரமான நிலைமைகளை பற்றி சொல்லுகின்றான். எங்களை சரியான திசையை நோக்கி நாங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சரியான மனிதர்களாக, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, ஒவ்வொரு நேரமும் எனது கடைசி நேரம் எப்படி எங்கு வரும் என்று தெரியாதவர்களாக, அஞ்சியவர்களாக, அந்த அல்லாஹ்வை நல்லவர்களாக சந்திக்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்தவர்களாக நாங்கள் வாழுகின்ற போதெல்லாம் நாங்கள் சரியான முறையில் இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்கலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களது கடைசி நேரத்தை அவன் பொருந்திக் கொண்ட நேரமாக ஆக்கி தந்து, எங்களது உலக வாழ்க்கையையும் அவன் விரும்பிய வாழ்க்கையாக எங்களுக்கு தந்து, எங்களுடைய மன்னரை வாழ்க்கையில் நாங்கள் எவைகளை எல்லாம் நல்லமல்களாக செய்கின்றோமோ அந்த நல்லமல்களை அவன் அங்கீகரித்து எங்களது உற்ற நண்பனாக எங்களது மன்னரைக்கு தந்து, மறுமையில் போய் நாங்கள் மஹ்ஷரில் நிற்கின்ற போது அவனது நிழலுக்கு கீழால் எங்களுக்கு நிழலை தந்து, அவனது உயர்ந்த சுவர்க்கத்தில் எங்கள் அனைவரையும் கொண்டு போய் குடியமர்த்த செய்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.